लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् அன்னவயற் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் நின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருப்பாவை 13வது பாட்டு. புள்ளின் வாய்க்கீண்டனை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் போக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளீர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. அடுத்த தோழி எழுப்பரா. புள்ளின் வாய் கீண்டானை. ஒரு சமயம் கண்ணன் பலராமன் மற்றும் தன்னுடைய நண்பர்களோடு கூட மாடு மேய்க்க பிருந்தாவனத்துக்கு போயிருக்கான். அங்க ஒரு ஜலாசயத்துக்கு சென்று கன்றுகள் எல்லாவற்றையும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக அங்க விடுறா. கன்றுகள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறது. இவர்களும் நல்ல தாகசாந்தி செய்து கொண்டு அப்படி பார்க்கிறா. ஒரு பெரிய மலை, அதனுடைய உச்சிய அப்படியே வெட்டி எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அது கண்ணனை வந்து முழுங்கிடுறது. பகாசுரன், கம்சன் அனுப்பியுள்ள ஒரு அசுரன் கொக்கு வடிவத்துல இருக்கான். கண்ணனை அந்த அசுரன் முழுங்கிட கண்ணன் அவனுடைய தொண்டையில போய் அப்படியே நெருப்பா சுடுறான். சூடு தாங்க முடியாம வெளியில துப்பிடுறான் கண்ணனை. அப்படி வெளியில வந்து விழுந்த கண்ணனை மீண்டும் தன்னுடைய அழகுனால தாக்க ஆரம்பிக்கிறான் அந்த அசுரன். அந்த அசுரனினுடைய அலகுகள் ரெண்டையும் பற்றி கிழித்தெறிந்தானாம் கண்ணன். அந்த பகாசுரனை வதம் செய்தான். தம் தால மூலம் பிரதகந்தம் அக்னிவத் கோபால சூனும் பிதரம் ஜகத்குரோஹோ சச்சர்த சத்யோ அதி ருஷாக்ஷதம் பகஹ துண்டேன ஹந்தும் புனரப்யபத்யத. பெரியாழ்வாரும் இத பாடுறார். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு
கள்ளாசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளை என்று பெரியாழ்வார் பாடுறார். அப்படி புள்ளின் வாய் கீண்டானை, அந்த பகாசுரனை கிழித்து எறிந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லா அரக்கன் யாரு? ராவணன். போன பாசுரத்துல மனத்துக்கினியானை அப்படின்னு ராமர பாடினா இல்லையா? இப்போ 2 கோஷ்டி ஆயிடுத்து. ஆண்டாள் கோஷ்டி. ஒரு கோஷ்டி என்னதான் இருக்கட்டும், நம்ம கண்ணன், அவனை தவிர வேற யாரையாவது பாடுவாளா? மற்றொரு கோஷ்டி வாழ ஒட்டான் அந்த கண்ணன், வேப்பங்காயா கசக்கிறவன், நம்மளை படாத பாடுபடுத்துறவன். அவனால தானே இவ்வளோ கஷ்டம் நமக்கு. ராமரை பாடினா மனதுக்கு எதமா இருக்கு, அதனால ராமரைத்தான் பாடணும் அப்படின்னு ஒரு கோஷ்டி. முதல்ல அதனால புள்ளின் வாய் கீண்டானைன்னு இவ பாடுறா, அதுக்குள்ள அடுத்த கோஷ்டி போன பாட்டு ராமரை பாடினையோ எவ்வளோ நன்னா இருந்தது. நீ பகாசுர வதம்லாம் பாட வேண்டாம், ராவண வதத்தை பாடு. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானைன்னு ராவண வதத்துக்கு வந்துடுறா. அடுத்தது அந்த பொல்லா அரக்கன், அது என்ன? ராட்சசாள்னாலே குரூரமானவாதான், பொல்லாதவாதான். அதை பொல்லா அரக்கன்னு மெனக்கட்டி ஏன் சொல்லுவானே அப்படின்னா, எப்பவும் மொத்தமாக ஒரு குலத்தையோ ஒரு இனத்தாரையோ ஒரு தேசத்தையோ அப்படி குற்றம் சொல்லிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டாள் அதனால ஜாக்கிரதையாக இருக்கா. ஏன்னா விபீஷணஸ்து தர்மாத்மான்னு ஒரு நல்ல ராட்சசன் இருக்கான், விபீஷண ஆழ்வார்னு இருக்காரே. அப்படி இருக்கும் பொழுது அரக்கர்கள் எல்லாம் பொல்லாதவா அப்படின்னு இல்லை, இந்த ராட்சசன் பொல்லாதவன், அந்த ராவணன். அப்படி என்ன செஞ்சான் பொல்லாதனம் என்றால், உடலையும் உயிரையும் பிரித்தார் போல் தாயையும் தகப்பனையும் பிரித்த நிர்கிருணன். பெருமாளையும் பிராட்டியையும் பிரிச்சுட்டானே, எப்பேற்பட்ட கிரூரமானவன், அவனுக்கு இரக்கமே கிடையாதா? அப்பேற்பட்ட அந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, அனாயாசமாக வதம் செய்தான் அந்த ராவணனை. அவனுடைய கீர்த்திமை பாடி போய், அவனுடைய கீர்த்தியை புகழை பாடி என்று வேறு விதமாகவும் வியாக்கியானம் செஞ்சிருக்கா. முதல் பாதி கண்ணன், அதுக்கு அடுத்தது அதே வாக்கியத்துல பின்னாடி பாதி ராமன்னு வர்றது அவ்வளவு பொருத்தமா இல்லை. பூரா ராமனைத்தான் குறிக்கிறது, ராமாவதாரத்தை தான் சொல்லியிருக்கா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. இந்த புல் யாரு? ஜட்டாயு. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, அந்த ஜட்டாயுவை வதம் செய்த பொல்லா அரக்கனாகிய ராவணனை கிள்ளி களைந்தானை என்று வியாக்கியானம் பண்ணிருக்கு. ஜட்டாயு சீதாபஹரணம் என்றால் ஜட்டாயுவ வதம் செய்துதான் சீதையை அபகரிப்பதாகிய அந்த பொல்லாத்தனத்தை அவன் செஞ்சான். அப்படி சீதையை அபகரித்து கொண்டு போறான் ராவணன். ஜட்டாயு வந்துடுறார் சீதையை ரட்சிக்க. பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. சாதாரண பக்ஷின்னு இல்ல, பின்னாடி யுத்த காண்டத்துல ராமர் என்ன செய்ய போறாரோ இப்ப பார்த்தோம் இல்லையா, நேத்திக்கோ 2 நாள் முன்னாடியோ பார்த்தோம். அந்த காரியம் பூரா இங்க ஜட்டாயு செய்யற. பக்னதன்வா விரதோ ஹதஸ்வோ ஹதசாரதிஹி அங்கேநாதாய வைதேகிம் பபாத புவி ராவணஹா. பக்னதன்வா தன்னுடைய வில்லு உடைக்கப்பட்டு ரதம் இல்லாதவனாக அவனுடைய குதிரைகள் கொல்லப்பட்டு
அவனுடைய சாரதி கொல்லப்பட்டு அப்படியே சீதைய புடிச்சுண்டு பூமியில விழறானா மட்டேல்னு அந்த ராவணன். இவ்வளவையும் ஜட்டாயு தன்னுடைய அழகினாலையும் தன்னுடைய பக்ஷங்கள்னாலையும் தன்னுடைய நகங்கள்னாலையுமே செய்யற. ராவணனினுடைய ஒரு பக்கம் 10 கைகளையும் கழிச்சு எறியற. திரும்ப அப்படியே முளைக்கிறதா அந்த கைகள் எல்லாம். ஏதோ பாம்பு புத்துல இருந்து கிளம்புற மாதிரி அவ்வளவும் திரும்ப முளைக்கிறது. பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. கடைசியில் அந்த ராவணன் ஜட்டாயுவினுடைய இறகுகளை வெட்டி எறியறான். அவரினுடைய அலக வெட்டி எறியறான். கீழே அப்படியே விழுந்துடுறார். அப்படி புள்ளின் வாய் கீண்டானே அந்த ஜட்டாயுவை வதம் செய்த. அப்படி ஜட்டாயுவை உயிரை வாங்கிட்டு தான் சீதையை அபகரித்து கொண்டு போகிறான் அந்த ராவணன். பொல்லா அரக்கனை, அப்படி பிராட்டியை அபகரித்த அந்த பொல்லா அரக்கனை என்றும் ஒரு வியாக்கியானம் செய்யப்பட்டு இருக்கு. ராமர் பட்சம், ராமர் விஷயமாகவே. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அனாயாசமாக வதம் செய்தாராம் ராவணனை ராமர். பின்னாடி விபீஷண சரணாகதி, விபீஷணன் நிற்கிறார் ஆகாயத்துல. நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு போய் சொல்லுங்கோ உங்க ராமர் கிட்ட, விபீஷணன் வந்திருக்கேன், இதோ நிற்கிறேன், வாத்து வாசல்ல நிற்கிறேன், சரணம்னு வந்திருக்கேன், என்ன ஏத்துக்க சொல்லுங்கோ அப்படின்னு ஆகாயத்துல இருந்து கூவுறார். சுக்ரீவன் கூடாதுங்கிறான். விபீஷணனை எழுத்துக்க கூடாதுங்கிறான். அவனை ஏத்துன்னு அவன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? நம்ம ரொம்ப 2 பேரையும் பிரிச்சுட்டா என்ன செய்ய? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹானி ஏற்படுத்திட்டா என்ன செய்ய என்றெல்லாம் சொல்ல, அப்போ ராமர் சொல்ற, பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் சைவ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகடேஸ்வர. ஏதோ உங்களை எல்லாம் அழைச்சின்னு வந்திருக்கேன்னு உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கேன், இந்த ராவண மதத்துக்குன்னு நினைச்சுக்காத. அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம், என்னுடைய விரல் நுனி என்னுடைய நகத்தினால கிழிச்சறிவேன் அந்த ராவணனை அப்படின்னு சொல்ற. ஹரிகணேஸ்வர குரங்குகளுக்கு தலைவனேன்னு அர்த்தம். அத கபிகணேஸ்வரன்னு சொல்லக்கூடாதா? மெனக்கட்டு ஹரிகணேஸ்வரன் அந்த ஹரிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். ஹரி என்றால் சிங்கம்னு ஒரு அர்த்தம். சிங்க பெருமாள் ஞாபகம் இருக்கா? நரசிம்மாவதாரம். ஹரினா பெருமாள்னு அர்த்தம். அந்த சிங்க பெருமாளை ஞாபகப்படுத்துறார். நரசிம்மாவதாரம், அதுல எப்படி ஹிரண்யகசிபுவ நகங்களாலேயே கிழிச்செறிஞ்சேனோ அந்த மாதிரி ஒரு க்ஷணத்துல அந்த ராவணனை கிழிச்சறிவேன் என்று சொல்றார். எவ்வளவு சுலபம் அவருக்கு காட்டுறார். கிள்ளி களைந்தானை. அதே மாதிரி யுத்த காண்டத்துல ராவணனை அனுப்பிடுறார் இல்லையா? வில் இல்லாம ரதங்களினுடைய குதிரைகளை கொன்று, ரதத்தையே ரத சக்கரத்தை ஒட்டச்சு, ரதத்தினுடைய சாரதியை கொன்று, அவனுடைய கிரீடத்தை தட்டி அப்படியே வெத்தாளா நிற்கிறான் ராவணன். போயிட்டு நாளைக்கு வா, ரெஸ்ட் எடுத்துன்னு வா அப்படின்னு அனுப்புறார். பிரயாகி ஜானாமி ரணார்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சர ராஜலங்காம் ஆஸ்வஸ்ய நிர்யாகி ரதீச்ச தன்வி ததாபலம் பிரேக்ஷ்யசி மே ரதஸ்தஹ
போயிட்டு வா, ரொம்ப களைச்சு போயிருக்க, நன்னா போய் ரெஸ்ட் எடுத்துண்டு நாளைக்கு ரதத்தில் அமர்ந்தவனாக கையில் வில் தரித்தவனாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக வா. ராமரினுடைய வாஸ்தவமான பலத்தை யுத்தத்தை நாளைக்கு பார்ப்பேன், இன்னைக்கு சும்மா விளையாடினவன் கூட அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுற. அப்படி கிள்ளி களைந்தானேன்னு அனாயாசமாக ராவணனை வதம் செய்த அந்த ராமர் அவரினுடைய கீர்த்திமை பாடிப்போய் அவரினுடைய புகழை பாடி, எப்பேற்பட்ட புகழ், சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. யுத்தத்துல ஒரு சமயம் ராவணன் தாக்கு பிடிக்க முடியல, விழுந்துடுறான் ரதத்துல. சாரதி பார்க்கறான், ஐயோ நம் பிரபுவினுடைய உயிரை காப்பாத்தணுமேன்னு ரதத்தை ஓட்டின்னு வந்துடுறான். வந்து திரும்ப பிரக்ஞை வருது ராவணனுக்கு. பார்த்தா யுத்த காலத்துல இருந்து வந்துட்டோம். சாரதி இடத்துல கோபப்படுறான், இப்படி புறமுதுகிட்டு ராவணன் ஓடி வந்தான்னு ஆக்கிட்டியே, அதுவும் அந்த ராமன் முன்னாடி. பிரக்யாத வீரியஸ்ய, அவனுடைய வீரம் அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற வீரன், எப்பேற்பட்டவன். ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, அவனோடு யுத்தம் செய்து என்னுடைய பலத்தை வீரத்தை காட்டி அவனை நான் ஆச்சரியப்பட வைக்கணும், அவனை அப்படி சந்தோஷப்பட வைக்கணும். இப்படி ஒரு வீரனான்னு என்னை பார்த்து அவன் நினைக்கணும்னு நான் நினைச்சுட்டு இருக்க. இப்படி ரதத்தை ஓட்டின் வந்து எனக்கு அவமானத்தை தேடி தந்துட்டியே என்று அந்த சாரதியின் இடத்துல சொல்றான். அப்படி அந்த ராவணனே கொண்டாடின ராமரினுடைய அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தி புகழ்னா, ஏதோ ஒரு சிலருக்கு புகழ் இருக்கும், ஒரு தேசத்துல இருக்கும், ஒரு தேசத்துல இருக்காது, ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல இருக்காது. அப்படியெல்லாம் இல்லாமல் சத்ரு கூட கொண்டாடக்கூடிய அப்பேற்பட்ட புகழ், அன்று இன்று என்றுன்னு எப்பொழுதும் இருக்கக்கூடிய புகழ். இன்றைக்கு வரைக்கும் எந்த யுகத்துல ராமாவதாரம், இதோ இன்றைக்கு வரைக்கும் சொல்றோமே, ராமரை சொல்றோமே. ஆச்சரியமா ராமருக்கு கோவில் கட்டின்னு இருக்கோமே, இன்றைக்கு வரைக்கும் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்றோமே. வேற ஏதாவது சொல்லக்கூடாதா? பாரத தேசத்துல அரசர்களா இல்ல, வேறு எந்த அரசனையாவது சொல்லி அப்பேற்பட்ட ராஜ்யம் வரணும்னு. ராமராஜ்யம், அவருக்கு ஈடு யாருமே கிடையாது. அப்படி இன்று வரைக்கும் அந்த புகழ் நிலைத்திருக்கு, இனிமேலும் இருக்க போகிறது. அப்பேற்பட்ட கீர்த்தி, அந்த கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார். பிள்ளைகள் எல்லாரும், சின்ன குழந்தைகள்லாம், சின்ன சின்ன பெண்கள் எல்லாரும் நோன்பு அனுஷ்டிக்கிறதுக்கு போயாச்சு. நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே, நீ முதல் ஆளா எழுந்து யாரெல்லாம் எழுப்பி கூட்டின் போனுமோ அப்பேற்பட்ட வயதில் சிறியவர்கள் எல்லாம் ஏற்கனவே கிளம்பி போயாச்சு. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அந்த சுக்கிரன் உதயமாயி ப்ரஹஸ்பதி அஸ்தமனமாயிற்று. அந்த நட்சத்திரங்கள், இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்றைக்கெல்லாம் அப்படி சுக்கிரன் உதயமாயி அதற்கு முன்னாடி அந்த ப்ரஹஸ்பதி அஸ்தமனமாயிருக்கு ஒரு நாள் ஆரம்பத்துலங்கிறத கணக்கு பண்ணி அப்படியே இந்த திருப்பாவையினுடைய காலத்துல
காலத்தை கிபி 721 23 இதோ கண்டுபிடிச்சிருக்கா. அப்படி ஒரு டேட்டிங் ஒன்று பண்ணியிருக்கா. அப்படி வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புல்லும் சிலம்பின கான். மேலும் சொல்றா, பறவைகள் எல்லாம் சப்தம் போடுறது பார். எப்ப சொன்னா? புல்லும் சிலம்பின கான் புள்ளரையன் கோவில்னு திரும்ப இப்ப புல்லும் சிலம்பின காண்கிறாளே. பறவைகள் எல்லாம் காலம்புற எழுந்து கீச் 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 கீச்னு சப்தம் பண்ணி இறை தேட போய் இப்ப திரும்ப இறை கொண்டு வந்து அப்படி சந்தோஷமா இறையெல்லாம் கொண்டு வந்தாச்சுன்னு திரும்ப சப்தம் போடுறதான் புல்லும் சிலம்பினகான். அவ்வளோ நேரமா இவ வீடு வீடா போய் பாவம் ஒவ்வொருத்தரையா எழுப்பிண்டு இருக்கா. போதரி கண்ணினாய், அவளினுடைய கண் அழக சொல்றா. போதரி கண்ணினாய். போது என்றால் பூன்னு அர்த்தம். தாமரை போன்ற கண்களுடையவளே, அப்படி அழகான கண்கள், தாமரை போன்று செவ்வரியோடிய கண்கள், தாமரை போன்று நீண்ட கண்கள், தாமரை போன்று குளிர்ந்த கண்கள். அரி என்றால் வண்டுன்னு அர்த்தம். அந்த தாமரை போன்ற கண்கள்ல அவளினுடைய கருவிழி, தாமரையில வண்டு வந்து மொய்க்கிற மாதிரி இருக்கான். போதரி கண்ணினாய். மற்றொரு அர்த்தம், போதுன்னா பூ, அரி என்றால் மான். பூ போன்று அப்படி ஒரு கண், தாமரை போன்று அழகிய கண், அல்லது நீலோத்பல புஷ்பம் போன்று அழகிய கண். அது அழகுக்கு. அந்த பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா, அது மான் மாதிரி இருக்கான். அரினா மான், மருண்ட பார்வை. போதரி கண், அழகுக்கு புஷ்பத்தையும் அந்த பார்வைக்கு மானையும் சொல்றா என்று. மற்றொரு விதமாகவும் அர்த்தம் பண்ணலாம். போதரி கண்ணினாய். போது என்றால் புஷ்பம், அரினா எதிரி. அந்த புஷ்பத்தினுடைய அழகையும் தோற்கடிக்கக்கூடிய அழகை கொண்ட கண் இவள் கண்ணு. அந்த தாமரை புஷ்பத்தை விட இன்னும் அழகா இருக்கான். அப்பேற்பட்ட கண்ணா இவளுக்கு, இவளினுடைய கண். அதனால அந்த புஷ்பத்திற்கு எதிரியாய் இருக்கக்கூடிய கண்ணை கொண்டவளே, கண்ணழகை கொண்டவளே, போதரி கண்ணினாய். போதரி கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே. யமுனையில போய் நல்ல மூழ்கி முங்கி ஸ்நானம் பண்ணாம குளிர குடைந்து நீராடணும். நல்ல முங்கி ஸ்நானம் பண்ணணும். அந்த கிருஷ்ணானுபவத்தில் நன்கு மூழ்காமல், அதை போய் அனுபவிக்காம, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், இப்படி தூங்கின்னு இருக்கியே, இப்படி தூங்கலாமா? நன்னாளா, நல்ல நாள் என்று. என்றைக்கு பகவானை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அன்றைக்கு நல்ல நாள். என்றைக்கு பகவானை ஆராதனம் செய்யணும்னு நமக்கு தோணுறதோ அன்றைக்கு நல்ல நாள். பகவத் ஆராதனத்துக்கு நமக்கு சர்வமும் அனுகூலமாய் இருக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல நாள். இவ்வளவு பேர் உன்னுடைய கிரகத்தினுடைய வாசல்ல வந்து நின்று இப்படி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று நல்ல நாள். பள்ளி கிடத்தியோ
கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கள்ளம் தவிர்ந்துங்கிறான். சும்மா தூங்குற மாதிரி நடிக்காத, நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும். எழுந்து வா, எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக போய் நோம்பு அனுஷ்டிக்கிறதுக்கு எழுந்து வா. கள்ளம் தவிர்ந்துன்னா இன்னொன்னு, தனியா நீயே கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு நினைக்காத. நீ என்ன படுத்து தூங்கிண்டா இருக்க போற? அப்படி ஒரு பகவத் தியானத்துல இருக்க. இப்பவும் கிருஷ்ணானுபவம் தான் அவ பண்ணிட்டு இருக்கா. நீ மட்டும் தனியா பண்ணணும்னு நினைக்காத. அப்படி ஒரு கள்ளத்தனம் உனக்கு எதுக்கு? எல்லாருக்கும் கண்ணன் கிடைக்கணும்னு நினைய. நீ வந்தாலே எல்லாருக்கும் கண்ணன் கிடைப்பான். நீ வந்தால் போரும், ஒருத்திக்காக ஓடி வருவானவன். அதனால கள்ளம் தவிர்ந்து எல்லோரோடும் கலந்து நாம் எல்லோருமாக கிருஷ்ணானுபவம் செய்யணும் என்று நினைப்பாயாக. வா, எழுந்து வா என்று இந்த தோழியை ஆண்டாள் எழுப்புகிறாள். இதோட இன்றைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். மேலே நாளைக்கு அடுத்த பாட்டு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோ